வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில ஆலன் ஸ்காட் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்க்க போறோம். முதல்ல ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னன்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலா சில ஷேர்ஸ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம சில விஷயங்கள செய்யணும். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லன்னா நம்ம நஷ்டம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூன்னா என்ன? ஃபுல்லி பெய்டு, பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னன்னு வேறொரு காணொளியில தெளிவா போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அத வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆலன் ஸ்காட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் வந்து 74.5 crores இருக்கு. இந்த நிதிய வந்து இவங்க ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காகவும், கூடுதலா சில ஷேர்ஸ அவங்களோட சப்சிடரீஸ்ல வாங்குறதுக்காகவும் பயன்படுத்த போறாங்க. இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஒர்த் வந்து 7.26 crores இருக்கு. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 18,15,863 ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா. ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து May 2 அப்படின்னா May 1 வந்து லீவ். அதனால 30th ஏப்ரலே வந்து லாஸ்ட் டேட்டா இருக்கு ரெக்கார்ட் டேட். ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஷேருக்கு வந்து 40 ரூபீஸ்ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. 40 ரூபீஸையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிடணும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பார்த்துடலாம். இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் எவ்வளோ ரேஷியோல குடுக்குறாங்கன்னா, 2 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ்க்கு வந்து 1 ஷேர் வந்து ரைட்ஸ் குடுக்குறாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட். ஸோ அதுக்கு எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 30 இருக்கு. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து May 15 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து May 29. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் வந்து May 23. அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒருவேளை இந்த ரைட்ஸ் இஷ்யூல வந்து அப்ளை பண்ணல, அவங்களுக்கு வேண்டான்னு நினைச்சாங்கன்னா, ஆர்இ ஷேர்ஸ் வந்து May 15ல இருந்து அவங்களோட அக்கவுண்ட்ல ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஆர்இ ஷேர்ஸ வந்து May 15ல இருந்து May 23க்குள்ள அவங்க வந்து அந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்துறலாம். இத வந்து இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ வச்சிருக்காதவங்க வந்து இந்த ஆர்இ ஷேர்ஸ வாங்கிட்டு கூடுதலா பிரைஸையும் வந்து குடுத்து அப்ளை பண்ணிக்குவாங்க. இது வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டா May 15ல இருந்தே வந்து ஸ்டார்ட்டிங்லயே வித்துட்டா கொஞ்சம் அடிஷனலா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஆர்இ ஷேர்ஸ்க்கு. ஒருவேளை அப்ளை பண்ணணும்னு நினைச்சா 29th வரைக்கும் அவங்களுக்கு டேட் இருக்கு. டைம் இருக்கு. ஸோ வந்து ஆன்லைன் பேமெண்ட்ல வந்து பண்ணலாம். இல்லன்னா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி பேங்க்ல நேர்லயும் கொண்டு போய் குடுக்கலாம். இல்லன்னா இந்த ரெஜிஸ்டரோட இந்த வெப்சைட்குள்ள போய் இந்த லிங்க் குடுத்துருக்கேன். அதுலயும் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணும்போது பேங்கிங் மூலமா ஃபர்ஸ்ட்டு வந்து ரைட்ஸ் இஷ்யூங்கிற காலத்த கிளிக் பண்ணிட்டு, இந்த கம்பெனி நேம வந்து கிளிக் பண்ணிட்டு, ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்னா எத்தன ஷேர்ஸ்க்கு அவங்க எலிஜிபிள்ங்கிறத அதுவே காமிச்சிரும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிட்டு, அதுக்கான அமௌண்ட்ட வந்து பே பண்ணி, நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்க டிமேட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, கூடுதலாவும் நீங்க வந்து ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து அத குடுக்கறதும், குடுக்காததும் கம்பெனி தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸா இல்லன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க May 15லேருந்து 23க்குள்ள அந்த ஆர்இ ஷேர்ஸ ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கணும். அந்த ஷேர்ஸ வாங்கிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது வந்து அவங்க ஒவ்வொரு ஷேருக்கும் 40 ரூபீஸ் வந்து கூட வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் வந்து எக்ஸ்ட்ராவும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். பட் அது வந்து கம்பெனி டிசைட் பண்ணியும் குடுக்கலாமா வேணாமாங்கிறத. நன்றி மக்களே! இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.